2 ஸ்பூன் போதும். லயன் டேட் சிரப். இதுல அயன், ஃபைபர், விட்டமின்ஸ், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. லயன் டேட் சிரப். 7 தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. இப்பொழுது சேலம், ஈரோடு, சென்னை, ஹொசூர், திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம். தொடர்புக்கு 9842722500. நேர்களே வணக்கம், இது சாணக்கியா, நான் உங்கள் அருண். இன்று நம்மோடு தமிழகத்தின் மூத்த அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி இணைந்திருக்கிறார். கேட்பதுக்கு நிறைய இருக்கிறது, வாருங்கள் கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம் அருண். சார், அதிமுகவில் புதிய குழப்பம் வெடித்திருக்கிறதா அப்படின்ற விஷயம் பரவலாக பேசப்பட்டு வருது. குறிப்பாக செங்கோட்டையன் அவருடைய அடுத்தடுத்த நகர்வுகள் ஒவ்வொன்றும் அவர் சொல்லாவிட்டாலும் சந்தேக கண்ணோடு மற்றவர்களால் பார்க்கப்படுகிறது. அதிமுகவில் கூடிய மற்றவர்கள் கூட அவர் போக மாட்டார்னு நம்புகிறோம், அவர் எதுவும் அப்படி செய்ய மாட்டார்னு நினைக்கிறோம் அப்படின்னு தான் பேசுகிறாங்களே தவிர யாரும் கான்ஃபிடண்ட்டாக பேசுகிறாங்க. செங்கோட்டையன் விவகாரம் அதிமுக நடப்பது என்ன? எடப்பாடி பழனிசாமி இரட்டை தலைமையை ஒற்றை தலைமை ஆக்கிறத தவறுக்கு மீண்டும் ஒற்றை தலைமை சேலஞ்ச் ஆகுது. தோத்து போன ஒற்றை தலைமை அங்கே செல்வாக்குள்ள இவரோட பெரிய பொசிஷனில் இருந்தவங்களால சேலஞ்சு ஆகிறது இயல்பு. எடப்பாடியை நம்பி ஜெயிக்க முடியாதுங்கிற சூழ்நிலையை ஈரோடு கிழக்கில் கண்டஸ்ட் பண்ணாதது மூலமாக எடப்பாடி உருவாக்கிட்டார். ஜெயலலிதா இடைத்தேர்தலை புறக்கணிச்சாங்கன்னா அது வேற. அன்னைக்குள்ள பொசிஷன் 37.5% ஜெயலலிதா அம்மையார் வந்துட்டாங்க. 42 திமுக கழகம், 5 தான் வித்தியாசம். 13 சீட்டு ஜெயலலிதா அம்மையார் ஜெயித்துட்டாங்க. அணியா ஒரு அணியாக இருந்தாங்க. அந்த அணி 1/3 சீட்டை ஜெயித்துட்டு 5% தான் வித்தியாசம். தனிச்சு நின்ன விஜயகாந்த் இங்கே சேர்ந்தா இவங்க வெற்றி பெறுவாங்கங்கிற தோற்றம் தெளிவாகவே மக்கள் மத்தியில் வந்துட்டு. அன்னைக்கு விஜயகாந்த் அதிமுக கூட கூட்டணிக்கும் ஒரு ஆப்ஷனாக வச்சுட்டு தான் களமாடிட்டு இருந்தார். கருப்பு எம்ஜிஆர் இதெல்லாம் ஒரு தோற்றம் இருந்து அவராலும் 37 ஜெயலலிதாவை வெறும் 10 வச்சு நம்ம ஒன்றும் பண்ணிட முடியாதுங்கிற ஒரு உணர்வும் அவருக்கு வந்துட்டு. அப்போ இடைத்தேர்தலை புறக்கணித்தாலும் ஆல்டர்னேட்டிவ் ஜெயலலிதா அம்மையார் தான். விஜயகாந்தை யாரும் ஆல்டர்னேட்டிவாக எடுக்க போகிறதில்ல. ஆனால் இன்னைக்கு 20% வாக்குக்கு போன அதிமுக திமுக கழகத்திற்கு அணிக்கும் இவங்களுக்குள்ள வித்தியாசம் 24. என்டிஐக்கும் அதிமுக அணிக்குள்ள வித்தியாசம் 5, 23-18. இதில் மொத்த அடி அவருக்கு எடப்பாடி பழனிசாமி கிடைச்சது விக்கிரவாண்டியில் என்டிஏ எமர்ஜ் ஆயிடுச்சு. 17% இருந்த என்டிஏ 29% போயிட்டு வன்னியர்கள் கன்சால்டேட் ஆகிட்டாங்க. அண்ணாமலை ஒரு ஹீரோவாக நின்று களத்தை சந்திச்சார். அந்த போலரைசேஷனுங்கிற நுணுக்கத்தை புரிஞ்சுக்கிட்டார். இன்னைக்கு கூட ஒரு நுணுக்கம் பண்ணியிருக்காரு பார்த்தீங்களா? யாரும் எங்களுக்கு குரல் கொடுக்க டப்பிங் கொடுக்க வேண்டியதில்லைன்னு ஒன்று அடிச்சிருக்காரு பார்த்தீங்களா ஸ்டாலினுக்கு. அதெல்லாம் ரொம்ப நுணுக்கமான ஒரு ஸ்ரூடு பொலிட்டிஷியனால தான் அது பண்ண முடியும். அண்ணாமலை விளக்கமாக சொல்லுங்க. டப்பிங் வாய்ஸு பாஜகவுக்கு எடப்பாடி பழனிசாமி கொடுக்குறாருன்னு முதல்வர் அக்யூஸ் பண்ணார். எங்களுக்கு யாரோட டப்பிங் வாய்ஸும் தேவையில்லைன்னாரு. எடப்பாடி எல்லாம் ஒரு ஆளான்னு விக்கிரவாண்டியில் கேட்ட அதே குரலை இன்னொரு குரலில் அண்ணாமலை கேட்குறான். இதில் தான் அண்ணாமலைக்கு லீடர்ஷிப் பண்ணு. வேறு வார்த்தைகள் ஒரே கருத்து. இதுதான் அண்ணாமலை. வெரி ஸ்ரூடு லீடர். சான்ஸே இல்லைங்க. நம்ம என்ன இருக்குது, நம்ம காலேஜ் ஸ்பேடு சிஎஸ்பேடு அண்ணாமலை கிட்ட எடப்பாடி படாத பாடு எப்படி பட போறாருங்கிறத பொறுத்திருந்து பாருங்க. பட போறாருன்னா புரியல. 26 கூட்டணிக்கு கூட்டணிக்கு இல்லை, வரக்கூடிய நாட்களில் எப்படி படாத பாடு பட போறாருங்கிறத சொன்னேன். அந்த விக்கிரவாண்டியில் அந்த இதில் என்டிஏயோட ஒரு இதை அண்ணாமலை எஸ்டாப்ளிஷ் பண்ணார். இன்னொன்று திமுக கழகத்துக்கு ஆதரவாக நான் வன்னியர்களை 23% ரெட்டையில வாக்கை உதயசூரியனை கொண்டு கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த களம் இடைத்தேர்தலில் எடப்பாடி பலவீனம் அடைகிறார். செங்கோட்டை என்ன நினச்சாருன்னா அவர் ஈரோடு கிழக்கில் நிற்பாருன்னு நினச்சார். ஈரோடு கிழக்கில் நிற்காதது ஈரோடு மாவட்டத்தில் ஜெயலலிதா ஐயா மூப்பனார் எதிர்க்கட்சி தலைவராகாமல் ஜெயலலிதா அம்மையார் எதிர்க்கட்சி தலைவராகிறதுக்கு சீட்டுகளை ஜெயித்து கொடுத்த செங்கோட்டையனுக்கு பெரிய அதிர்ச்சி. கட்சிக்காரங்க அவரை கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதிமுக களத்தை விட்டு ஓடக்கூடிய கட்சின்னு நக்கல் நையாண்டி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சொந்த சமூகத்தை சேர்ந்த இளைஞர்களை நாம் களத்தை விட்டு ஓடிட்டோங்கிற ஒரு உணர்வு நமக்கு பலகீனன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இன்றைக்கி இந்தியா டுடே ஓட்டர் கருத்து கணிப்பை பிரதிபலிக்கக்கூடிய மாதிரி அதிமுக இடைத்தேர்தலுக்கானால பலகீனம் அடையுது. இந்த கருத்து கணிப்பு ஈரோடு கிழக்குக்கு முன்னாடி உள்ள டைமில் எடுத்திருப்பாங்க.
ஈரோடு கிழக்கை பொறுத்தவரை என்டிஏனுக்கு அதுதான் ஒரு பலகீனம் தான். அதிமுகனுக்கு அது டபுள் பலகீனம். அதிமுக என்டிஏ கிட்ட விக்கிரவாண்டியிலையும் சீமான் கிட்ட ஈரோடு கிழக்குலையும் பலகீனம் அடைஞ்சிருக்குது. சீமான் 2 இடத்துல நின்னது மெரிட்டு தான். அப்போ இதெல்லாம் செங்கோட்டையன் போன்ற தேர்ந்த அரசியல்வாதிக்கு இது தெரியும். தப்பு பண்ணுறோம், மக்களவைத் தேர்தலுக்கு பிறகு களத்தை விட்டு ஓடுனது தவறு. அப்போ களத்தை விட்டு ஓடக்கூடிய, களத்துக்குள்ளே ஒரு லீடராக நிற்க முடியாத, பிரச்சார வலிமை இல்லாத, ஈர்ப்பு சக்தி இல்லாத எடப்பாடி பழனிசாமியை நம்பி ராமதாஸை கண்டு பயந்து 36% வாக்கெடுத்த பிறகு கூட களத்துக்கு வராத எடப்பாடியை நம்பி இனிமே நாம் எப்படி வெற்றி கோட்டை தொட முடியும், இவரை நம்பி எப்படி தாக்கு பிடிக்க முடியுங்கிற எண்ணம் ஒரு 30-40 ஆண்டுகால அரசியல் அனுபவம் கொண்ட, 40க்கும் மேற்பட்ட ஆண்டுகள், 50 ஆண்டுகள் அரசியல் அனுபவம் கொண்ட செங்கோட்டையனுக்கு எடப்பாடியை வச்சு இனிமேல் நாம் இந்த மாலுமியை வச்சு கப்பல் கரை சேராதுங்கிற எண்ணம் வந்துட்டு. ஸோ ஜெயலலிதா எம்ஜிஆரை மையமாக வச்சு அவரோட ரிவோல்ட்டை ஆரம்பிச்சிருக்காரு. எடப்பாடியும் செங்கோட்டையனும் ஒன்றா நின்று 2026 தேர்தலை சந்திப்பாங்களாங்கிறது பெரிய கேள்விக்குறியாக இதில் ஆயிருக்குது. இன்னொரு பிளவு வரும்ன்றீங்களா? அது பிளவை நோக்கி தான் அந்த கட்சி போகுது. அது எந்த அளவுக்கு அது உருவம் எடுக்குங்கிறது வரும் நாட்களில் தான் தெரியும். ஏன்னா எடப்பாடியை நம்பி ஜெயிக்க முடியாது, 24 அவரால் அணி அமைக்க முடியாது, மெகா கூட்டணின்னாரு. அப்புறம் திமுக கூட்டணி உள்ள கட்சிகளில் வரும்னு சொல்லி ஏமாத்தினார். இப்போ திமுக கூட்டணி கட்சியில் உள்ள கட்சிகள் வராதுன்னு சொன்னது இந்தியா கூட்டணியை திட்டுறாரு. ஸோ அப்போ அங்கே இருந்தவங்க எல்லாமே ஸ்டாலின்ட்ட ஸ்டெடி ஆகிட்டாங்க. அவங்க 3 தடவை 45% வாக்கை தாண்டின அணி இன்டாக்டாக இருக்கிறாங்க. இன்டாக்டாக கொண்டு நிற்கிறதே அது ஒரு பெரிய பெருமை. நீங்கள் பிஜேபி கூட்டணியும் காலி பண்ணி, கட்சியையும் இரட்டை தலைமை ஒற்றை தலைமை ஆக்கி, 2 ஜாதி கட்சி ஆக்கி, நான் விழாள கவுண்டர்கள் எல்லாம் ஐயா ஓபிஎஸ் மேல் உள்ள பட்டுதல் ஐயா எடப்பாடி பழனிசாமி செய்த தவறுங்கிற முடிவுக்கு கொங்கு மண்டலத்தில் வரும்போது பலதரப்பட்ட நான் வெள்ளாள கவுண்ட சமூகங்கள், எல்லா சமூகங்களும் என்கிட்ட பேசிட்டு தான் இருக்காங்க. எல்லா ஜாதி சங்கத்தங்களும் என்கிட்ட தொடர்பில் தான் இருக்காங்க. நீங்கள் இதை எடுத்து பேசுங்க, உண்மையை உறக்க சொல்லுங்கிறத என்னை என்கரேஜ் பண்ணிட்டு தான் எல்லோரும் இருக்கிறாங்க. அதே மாதிரி இங்கே நான் வன்னியர்கள் மத்தியில் ஒரு இதையும் எடப்பாடி பழனிசாமி எடுத்த பிறகு கூட்டணியும் இல்லை, சமூக ரீதியாட்டும் பெரிய பாதிப்பு. பன்னீர் செல்வத்தை நீக்கி அந்த கட்சிக்கு தன்மை சோசியலி மாறி போச்சு. 3 அடி பன்னீர்செல்வத்தை நீக்கினதில். ஒன்று, நான் வெள்ளாள கவுண்டர்கள் அபகரிக்கும் கிராப்பிங் மூவ் ஆஃப் வெள்ளாள கவுண்டர்னே வந்துட்டான். இன்னொன்று, நான் வன்னியர்கள் இது வன்னியர் லீடர்கள் ஓபிஎஸ்க்கு இவரை கையில் போட்டுக்கிட்டு ஓபிஎஸ் அடிச்சுட்டாங்கங்கிற மூடுக்கு வன்னியர் லீடர் செய்துட்டாங்கிறத வன்னியர் அல்லாதவர்கள் மத்தியில் ஓபிஎஸ்க்கு ஆதரவான ஒரு மனநிலை அங்கே வந்துட்டு. முக்குலத்தோரை பொறுத்தளவில் தினகரன் பன்னீர்செல்வம் தினகரன் சசிகலா கிராக்டோனை ஏற்றுக்கிட்டவங்க, ஓகே தினகரன் நம்ம நண்பர் தான், ஒரு ஆர்கனர் வெற்றி வீரராக இருந்தவர் தான். பட் நம்ம தரவுகளின் அடிப்படையில் பார்க்கும்போது 2021 அதை ஓரளவுக்கு வெறுப்பு இருந்தாலும் ஓபிஎஸ் இமேஜில் அதை ஏற்றுக்கிட்டாங்க, ஒரு குறிப்பிடத்தக்க அளவுக்கு ஏற்றுக்கிட்டாங்க. அதுக்கு பிறகு இவர் கிராப் பண்ணதுக்கு அபகரிக்கிறதுக்கு ஓபிஎஸ்சியை நீக்கும்போது 13% வாக்கு வெளியேறிட்டு. இன்னும் கேப்டன் விஜயகாந்த் சிம்பதியும் வன்னியருக்கு 10.5 கொடுத்தாரு. பவர்ஃபுல் வன்னியர் லீடர்கள் சிவி சண்முகம், கேபி முனுசாமி, வீரமணி, அன்பழகன், சுரத்தூர் ராஜேந்திரன், சம்பத்து, துரைக்கண்ணு குடும்பத்தினர், அருண்மொழித்தேவன், இப்படி பவர்ஃபுல் வன்னியர் லீடர்ஸ் இங்கே நின்னதும் 10.5 கேப்டன் விஜயகாந்த் சிம்பதியும் தான் 20% கொண்டு வந்திருக்கு. அல்லது இந்த டேமேஜுங்கிறது ஒரு 13% இல்லை 15% வாக்கு ஓபிஎஸ் ஆலேயே டேமேஜ் இருக்கும். அதை இந்த ரெண்டும் காம்பன்சேட் பண்ணியிருக்குன்னு தான் நம்ம அதை எடுக்கணும். பார்த்தீங்கன்னா தேனியில் வெற்றி பெற்ற அதிமுக டெபாசிட் இழந்திருக்குது. ராமநாதபுரத்தில் 35%க்கு மேலே வாக்கெடுத்த அதிமுக அணி 9%க்கு போயிருக்குது. திருநெல்வேலியில் 35%க்கு மேலே மனோஜ் பாண்டியன் எதிர்த்த அதிமுக அணி இன்னைக்கு 8%க்கு போயிருக்குது. அதே வேளையில் சேலத்தில் 38க்கு உயர்ந்திருக்கு. இது சிதம்பரம், விழுப்புரத்துலலாம் 35 எடுத்திருக்குன்னு சொன்னால் இது இந்த கட்சியினோட ஸ்ட்ரக்சர், தன்மை எல்லாமே பழைய எம்ஜிஆர் ஜெயலலிதா கட்சிங்கிறத மாதிரி 10.5 கொடுத்ததுனால அதிக ஓட்டு வன்னியர் ஓட்டை பெற்ற கட்சிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டு. தென் மாவட்டங்களில் பன்னீர் நீக்கம் முக்குலத்தூரில் மறவர் சமூகம் தாண்டி மற்ற சமூகங்கள் மத்தியிலையும் ஒரு அதிருப்தியை உருவாக்கிட்டு. இவர் பன்னீர்செல்வத்தை காம்பன்சேட் பண்ண முக்குலத்தோர் தலைவர்களுக்கு சொந்த ஜாதியில் செல்வாக்கு கிடையாது. அவங்களே வச்சு அரசியல் பண்ணுறதுனால பிற ஜாதிகளும்
நியாய உணர்வோட ஓபிஎஸ் நீக்கிறது அநீதியா? அதுக்காக நம்ம ஏன் ஆண்டி தேவரா போய் இங்கே இது பண்ணணும்? சொல்லப்போனால் நான் சசிகலா தினகரனையும் நடராஜனை எதிர்த்ததை தேவேந்திர குல வேளாளர்கள் என்ன கொண்டாடுறாங்க, யாதவர்கள் மத்தியில் எனக்கு ஆதரவு இருக்குது, முத்தரையர்கள் கொண்டாடுறாங்க, இந்த 2 ஜாதியும் கொண்டாடுறான் என்ன. ஆனால் பன்னீர்செல்வம் விஷயத்தில் நீ பண்ணது நியாயம்தான். அந்த மனிதர் நல்ல மனிதர், அவரை எடப்பாடி பண்ணது தப்பு. எடப்பாடி தான் இதில் அபகரிக்க பார்க்குறான். நம்ம தேவருக்கு எதிராக ஓசி ஓட்டாட்டு நம்ம இருப்போம்னு நினைக்கிறாரு. இதில் நாம் தெளிவாக இருக்கணுங்கிறத தேவேந்திர குல வேளாளர்களும் முத்தரையர்களும் ஏன் யாதவர்களும் நமக்கு சொல்கிறாங்க. யாதவர்கள் பன்னீர்செல்வம் மேலே சிம்பத்தட்டிக்காட்டே இருக்கிறாங்க. ஸோ இந்த ப்ராசஸ் கட்சியை அபகரிக்க முயற்சியில் அவர் பண்ணது கட்சியை பல ஏரியாக்களில் பாஜகவுக்கு கீழே கொண்டு போயிட்டு, தென் மாவட்டங்களில் 3வது கொண்டு போயிட்டு, மேற்கு மாவட்டங்களில் பல இடங்களில் பாஜக மேலே, சில இடங்களில் தான் எடப்பாடி மேலேங்கிற சூழ்நிலை இருக்குது. அந்த இடங்கள்லையும் பாஜக அதிமுக வாக்குகளை இன்ரோட் பண்ண ஆரம்பிச்சிட்டு, இதையும் தாண்டி நாம் தமிழர் கட்சி ஜெயலலிதா அம்மையார் 1% இருக்கும்போது, ஜெயலலிதா அம்மையார் உயிரோடு இருக்கும்போது 1% அந்த கட்சி இன்னைக்கு 8.3 ஆகி ஸ்ட்ரக்சர்டாக எடப்பாடிக்கு மூவை அடித்து எடப்பாடியை வீக்கன் பண்ணி ஸ்டாலின் எதிர்ப்பில் எடப்பாடி பழனிசாமியை வீக் பண்ணணுங்கிற ஒரு சூப்பர் ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே சீமான் போகிறதையும் செங்கோட்டையன் உணர்றாரு. அப்போ ஈர்ப்பு சக்தி இன்மை, அபகரிக்கும் இதில் கூட்டணியும் காலி பண்ணி பன்னீர்செல்வத்தை நீக்கினதெல்லாம் பெரும் பின்னடைவை இந்த கட்சிக்குள்ளே கொண்டு வந்துட்டாருங்கிறதுல அவர் ரிவோல்ட்டை ஆரம்பிச்சிருக்காரு. இது ரிவோல்ட்டு தான். இனிமேல் எடப்பாடியை நம்பி ஒரு அணி அமையாது, எடப்பாடியால் இந்த கட்சியை வெற்றிக்குள்ளே கொண்டு போக முடியாதுங்கிற அடிப்படையில் இந்த ரிவோல்ட் இருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம். அன்னைக்கு செங்கோட்டையனை நம்ம சசிகலாவுக்கு எதிராக ரிவோல்ட் பண்ணால் சீஃப் மினிஸ்டர் ஆகலான்னு சொல்லும்போது அதிகாரத்தில் இருந்த சசிகலா நடராஜன் தரப்பு எடுத்து அவர் ரிவோல்ட் பண்ணலை, என்னையே கன்வின்ஸ் பண்ணார். கட்சி உடஞ்சிது, கட்சி என்னால் இது பண்ணின்னு தலைவர் அம்மா வளர்த்த கட்சி என்னால் உடஞ்சிதுன்னு நான் ஒரு வரலாற்றில் ஒரு கெட்ட பேர், துரோகிங்கிற பேர் எடுக்கிறதுக்கு நான் விரும்பலை வக்கீல். சசிகலா மேரை புகழ்ந்து அவங்க நமக்கு அமைச்சர் பதவி, கட்சி பதவியெல்லாம் இது பண்ணுறாங்க, என்னை மதித்து வராங்க. ஒரு காலத்தில் அவங்களுக்கு எனக்கு இருந்த விரோதம் எல்லாத்துக்குமே தெரியும், என்றாலும் மதிக்கிறாங்கன்னு கட்சி ஒற்றுமைக்காக முடிவெடுத்தவர். இன்னைக்கு கட்சி கிராப்பிங் மென்டாலிட்டியில் எடப்பாடி பண்ணதில் மக்கள் மத்தியிலே கட்சி கீழே போகும்போது அதற்கான எதிர்வினைவான புள்ளியே ஆரம்பிச்சிருக்காரு. இதில் காம்ப்ரமைஸ் பண்ணி எடப்பாடிக்கிட்ட அவருக்கு எதுவும் ஆக வேண்டியதில்லை. பெரிய மூத்த தலைவர் காம்ப்ரமைஸ் பண்ணுவார்லாம் கேபி முனுசாமி சொன்னாலும் என்ன ஆக போகுது? கேபி முனுசாமி இபிஎஸ் இயக்குற மாதிரியும் இபிஎஸ்க்கு முழுமையாக இருக்கிற மாதிரியும் இருக்கிறாரு. செங்கோட்டையன் இபிஎஸ்ஸால் புறக்கணிக்கப்படக்கூடியவராக இருக்கிறாரு. உங்களால் டெலிவர் பண்ண முடியாது, உங்களை வச்சு எந்த டிவிடெண்டும் இல்லை. அப்போ எப்படி புறக்கணிக்கப்படக்கூடிய ஒருத்தர் மூத்த தலைவர் உங்கள்கிட்ட எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கு பிறகு எடப்பாடிங்கிற அந்த இமேஜ் அந்த பூஸ்டிங்க்கு ஒத்து வருவார்? வரமாட்டார். இதில் நீங்கள் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காரு, இதுதான் ஆரம்ப புள்ளி அப்படின்லாம் சொல்லும்போது பின்னாடி யார் இருக்கான்ற கேள்வி வரும்ல. பாஜக இதை பாசிட்டிவாக தான் பார்க்குறாங்க. எடப்பாடி இறங்கலையா ஆக்ஷனில்? ஏதாவது வேலை இந்த பின்னாடி இருந்து ஹெல்ப் பண்ணுறையா? ஆக்ஷனில் இறங்குன மாதிரி எந்த எவிடன்ஸும் இல்லை. நம்ம ஆக்ஷனில் இறங்குனாங்க நம்ம கண்ணெதிர சொல்லிடுவோம். பாஜக எடப்பாடி பழனிசாமி நம்பகத்தன்மையற்றவர், அவர் பலகீனம் அடைகிறது தான் 29 மோடிக்கு நல்லதுங்கிற நம்ம டீமோட அந்த வியூகத்தை சரின்னு மோடி ஏற்றுக்கிட்ட மாதிரி தெரியுது. மோடி நோஸ் திங்ஸ் வெரி வெல். பட் தமிழ்நாடு சென்ட்ரிக்காவும் சரி, ஆல் இண்டியா சென்ட்ரிக்காவும் சரி, மோடி 29 பிரதமராக 4வது முறை வரணுங்கிறத மனப்பூர்வமாக இவரை எதிர்பார்ப்பும் என்று செயல்படக்கூடிய டீம் நம்ம டீமில் உள்ள பலதரப்பட்ட உறுப்பினர்களும் அதற்காக உழைக்கக்கூடியவங்க. அதில் தமிழ்நாடு சென்ட்ரிக்கா எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்துறது தான் 29 மோடிக்கு தமிழ்நாட்டில் வாஜ்பாய்க்கு 98லையும் 99லையும் மைனர் பார்ட்னராக கிடைச்ச வெற்றி, மோடிக்கு மேஜர் பார்ட்னராகட்டே கிடைக்க வாய்ப்பு உண்டுங்கிற அந்த கருத்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஸோ நம்பகத்தன்மையற்ற டெலிவரிங் கெப்பாசிட்டி இல்லாத எடப்பாடி பழனிசாமியை சட்டமன்ற தேர்தலில் பலகீனப்படுத்துறது நல்ல வியூகம்னு பாஜக நினைக்கலாம். அதற்கு செங்கோட்டையன் துணை வரக்கூடிய பட்சத்தில் செங்கோட்டையனை முன்னிறுத்தி சில காரியங்களை பாஜக ஆற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நீதிமன்றத்தில் எடப்பாடி கிடைச்ச ஒரு அடி, அதை சிபி சண்முகம் அது குமஸ்தா தான் ஒரு கிளர்க்கு தான்னு சற்று டென்ஷனோட கொதிக்கிறது. கேபி முனுசாமி உள்ள வாரது, நடிகர் விஜய்க்கு ப்ரொடெக்ஷன் கொடுத்ததை விமர்சனம் பண்ணுறது. தென் தேர்தல் ஆணையத்தில் நீதிமன்றத்தில் ஹேவியட் பெட்டிஷன் ஓபிஎஸ் போட்டது, தேர்தல் ஆணையத்துக்குள்ளே எங்களையும் விசாரிக்கணும்னு ஓபிஎஸ் கேட்டிருக்கிறது. எல்லாமே சுற்றி பார்த்தா எடப்பாடிக்கு நெருக்கடி கொடுத்து அவரை பலகீனப்படுத்துறது தான் பாஜகவுக்கு நோக்கம்னு நான் கருதுறேன். இதில் ஓபிஎஸும் சொல்கிறாரு, டிடிவியும் சொல்கிறாரு, எடப்பாடி மைனஸ் அதிமுகன்னு ஒன்று வரும்
அது எங்கள் கூட சேரும், என்டிஏல சேரும், என்டிஏல சேர்ந்தால் தான் திமுகவை தோற்கடிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்க தியரியில் விஜய்க்கு ப்ரொடெக்ஷன் கொடுத்ததே பிஜேபி தன் பக்கம் இழுக்கிறதுக்கு போடுற சதி அப்படின்னு கேபி முனுசாமி சொல்கிறார். இது ரெண்டுத்துலேயும் வந்து அதிமுகவில் ஒரு ஆப்ரேஷன், விஜயை வைத்து ஒரு ஆப்ரேஷன் அப்படின்னு பாஜக 2 வியூகம் வகுக்குதோன்னு ஒரு கேள்வி எழுது. விஜய்க்கு அந்த ப்ரொடெக்ஷன் கொடுத்தது வந்து பாஜக விஜயை அங்கீகரிக்குங்கிறது தெளிவாகுது. நம்மளும் அந்த கருத்தை வந்து தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தோம். விஜயோட வீக உறுப்பினர்கள் வந்து 2024 களத்துக்குள்ளே வந்த விஜயை களத்துக்குள்ளே விட்டுருந்தாங்கன்னா குறைஞ்சபட்சம் பாஜகவுக்கு அவர் எடுத்த எதிர்ப்பு ஓட்டுகளால் வந்து சிஏ எதிர்ப்புங்கிற அந்த புள்ளியில் வந்து அவர் எடுக்கக்கூடிய எதிர்ப்பு ஓட்டுகளால் தருமபுரி தொகுதியாவது ஜெயித்திருக்கும். ஆனால் அவர்கள் வந்து வீக விற்பனையை தாண்டி தங்களுடைய மத உணர்வு, மத வெறி வந்து அவங்கள ஆட்கொண்டதுனால விஜய் வந்து தனியாக நின்று ஓட்டை பிரிச்சுட்டா அது பிஜேபிக்கு லாபம் வந்துருமோங்கிற ஒரு கணக்கு அவங்கள்ட்ட இருந்து. இப்போ நாம் வந்து என்ன சொல்லிட்டு இருந்தோம்னா விஜய்க்கு வந்து திமுக எதிர்ப்புங்கிறத அவர் உச்சக்கட்டத்துக்கு கொண்டு போயிட்டார். அப்படி இருக்கும்போது திமுகவையும் பாஜகவையும் எதிர்த்து நிற்கவங்களுக்கு இங்கே பிளேஸ் இல்லை, கஷ்டம். அதே பிளேஸில் சீமான் ஒருத்தர் ஓடிட்டு இருக்கிறாரு. அவர் துணிச்சலானவர், களத்தில் இருந்து வந்தவர், ஒரு போல்டான லீடர். அவரால் அது மக்களோட மக்களாக இருந்து என் மக்களுக்கு நான் தான் பாதுகாப்புன்னு தன்னை ஸ்டாலினுக்கு நான் தான் போட்டின்னு டால் கிளைம் பண்ணக்கூடியவரால் அது தாக்கு பிடிக்க முடியும். விஜய் வந்து இந்த 2ல் 1 வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி தான் ஆகணும். அப்படி இருக்கும்போது 26 நல்ல வாக்கு எடுத்து அவர் வரக்கூடிய பட்சத்தில் விஜய்க்கு வாக்கு வங்கியை 29 98 பாமகவுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து பாமக மத்திய அமைச்சரான மாதிரி, மதிமுகவுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து மதிமுக மத்திய அமைச்சரான மாதிரி அவங்க பாஜக கூட்டணியில் அமைச்சரானாங்க. மதிமுக 99 கண்ணப்பன் செஞ்சி ராமச்சந்திரன் மாதிரி விஜய்க்கும் வந்து 26 அவர் எடுக்கக்கூடிய பலத்தை வச்சு 29 அவருக்கு மத்திய அமைச்சர் வாய்ப்பு கூட மோடி அமைச்சரவையில் வரலாம். ஸோ விஜயை வந்து அதாவது தாவேகா 26க்கு பிறகு பாஜக கூட்டணிக்கு வரலாம். கண்டிப்பாக திமுகவுக்கு வந்து தாவேகா தேவையில்லை. அவர் சிஏ எதிர்ப்புன்னு சொல்லும்போது பட் தாவேகாக்கு காங்கிரஸ் விரும்புதே. தாவேகா அவங்க விரும்பி என்ன பிரயோஜனம்? காங்கிரஸ் வந்து திமுக கூட்டணி போராட்டத்தில் ராகுல் காந்தியை வந்து உட்கார்றாரு. இவர் செல்வ பெருந்தகை துணை முதல்வர் அமைச்சரவையில் பங்குனி செல்வ பெருந்தகை விரும்பி என்ன பிரயோஜனம்? மோடி என்னைக்கு பேரசைட் ஒட்டுண்ணி காங்கிரஸ்ன்னு சொன்னாரோ தமிழ்நாட்டில் இந்தியாவிலே அவங்களுக்கு ஒரே பிடிநிலையாக இருக்கிறது முக ஸ்டாலின் தான்னு திமுக போராட்டத்தில் ராகுல் காந்தி வந்து உட்கார்றாரு. ஸோ அவங்க வந்து விஜயையோ எடப்பாடியோ வந்து அவங்க மதிக்க தயாரில்லை. அவங்க வந்து திமுகவை தான் மதிக்கிறாங்கங்கிறது வந்து தெளிவாக நமக்கு தெரியுது. அந்த வகையில் அவங்க இன்டாக்டாக இருக்கும்போது நாளைக்கு 29 பல நிரூபித்த விஜய் வந்து பாஜகவுக்கு பயன்படுவார். அதனால தான் அவருக்கு எதிராக சில ஐடி ரெய்டுக்கு பிறகு இடி வராதுன்னு நான் சொன்னேன். 26 பலன் நிரூபித்தா 29 நாமளே மோடி மூலமாக விஜய்க்கு வந்து ஒரு அரசியல் அதிகாரம் கிடைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல இதை உருவாக்கி தரேன்னு சொன்னோம். இது விஜய்கிட்ட இருக்கக்கூடிய நியாயமான, நாணயமான, மதவெறியற்ற, விஜய்க்கு நலனை மட்டுமே சிந்திக்கக்கூடிய நபர்களுக்கு அது தெரியும். ஸோ இன்னைக்கு வந்து பாஜக கொடுத்த ஒய் கேட்டகரி செக்யூரிட்டி வந்து 29 விஜயின் பலம் வந்து மோடிக்கு வந்து தமிழ்நாட்டில் பயன்பெறக்கூடிய அளவுக்கு வரலாம். ஏன்னா அந்த 2 எதிரியில் ஒரு எதிரியை விட்டு தான் தீரணும் விஜய். அந்த வகையில் சிஏ எதிர்ப்புன்னு சொன்ன பிறகு கூட அந்த 39 எம்பியில் மோடிக்கு எதிரானதான் அந்த சிஏ எதிர்ப்பு. முஸ்லீம்களை சென்ட்ரிக்கா சொன்னதான் அவர் சொன்ன சிஏ எதிர்ப்பு. ஆனால் 39 திமுக கூட்டணி எம்பிக்களில் ஒருத்தராவது விஜய் சிஏ எதிர்க்கிறாரு, விஜய் ரசிகர்கள் எங்களை ஆதரிக்காங்கன்னு ஒரு நல்ல வார்த்தையை பேசியிருப்பாங்களா? இல்லை, தேர்தல் களத்தில். அப்போ உதயநிதி ஸ்டாலினுக்கு பொலிட்டிக்கல் மேனேஜ்மெண்ட்டில் நாம் ஜெயிப்போம், சிஏ எதிர்ப்பு ஓட்டுகள்லாம் நமக்கு தானே வரும், விஜயை முக்கியமாக கொடுத்தலாம் அது வர வைக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லும்போது விஜய் அந்த இடத்துல ஏமாற்றம் அடைகிறாரு. நம்ம ஆன்டி பிஜேபி சொல்லியும் திமுக அணியில் உள்ள காங்கிரஸோ ஏன் நவாஸ்கனி கூட விஜயை சொல்லலையே. இது ரஜினிகாந்த் ஒரு இதை சொல்லியிருப்பாங்கன்னா அத்தனை பேரும் ரஜினிகளை ஆதரிக்கிறாரு, ரஜினி ரசிகர்கள் எங்கே ஆதரிக்கிறாருன்னு அடைக்கல் ராஜ் அதை வந்து திருச்சி மக்களவை தொகுதி ஃபுல்லாக ரஜினி படத்தை போட்டு லட்சக்கணக்கான இதை விநியோகம் பண்ண மாதிரி நல மகாராஜன் ரஜினியை மையமாக வச்சு ரஜினி ரசிகராட்டு இதில் ஜெயித்த மாதிரி ஒவ்வொருத்தரும் வந்து ரஜினி பேரை சொல்லி அந்த வாக்கை கேட்டிருப்பாங்க. ஆனால் சிஏ எதிர்ப்பு விஜயை வந்து யாருமே சீண்டலைன்னு சொல்லும்போது குறிப்பாக அவருடைய பாஜக எதிர்ப்பை பாஜக எதிர்ப்பு ஓட்டுகளை தன்வசப்படுத்தியிருக்கு. 47% வாக்குகளை வச்சிருக்கக்கூடிய திமுக அணி விஜய் ஒரு சக்தியாட்டு பொருட்டாட்டு சீண்டல்னு சொல்லும்போது விஜய் 26 எடுக்கக்கூடிய வாக்கு வந்து கண்டிப்பாக வந்து மோடிக்கு தான் பயன்படும். இன்னும் சொல்ல போனால் அண்ணாமலை கூட விஜய் 5 மணி போட்டியாக வர்றது எல்லாருக்கும் ஒரு ஆப்ஷனை கொடுக்குங்கிறத அண்ணாமலை சொல்கிறாரு. விஜய்
சீமான் இன்னைக்கு திமுக வேண்டாம் அதிமுக வேண்டாம்னு சொல்லி அண்ணா பல்கலைக்கழகம் பொள்ளாச்சி, திமுக ஊழல் அதிமுக ஊழல், தூத்துக்குடி கொடநாடு கொலையாளிகள் என்ன கைது செய்யப்படலை, இந்த மாதிரி பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டாண்டை விஜயம் எடுத்து அவர் வந்து போயர் ஒட்டர் அருந்ததியர் போன்ற சமூகங்களுக்கு வந்து தனிச்சு நின்று ஒரு ஆப்ஷனை அவரும் கொடுத்து களத்துக்குள்ளே நின்று பலத்தை நிரூபிக்கிறத அண்ணாமலை விரும்புகிறார். இப்போ எந்த இடத்துக்குள்ள விஜய்க்கும் அண்ணாமலைக்கும் முரண்பாடுன்னா அன்ப்ரூவ்டு விஜய்னு சொல்கிறாருன்னா, நீங்கள் பலத்தை ப்ரூவ் பண்ணாமல் திமுக எதிர்ப்பில் எடப்பாடி கிட்ட போகிறத தான் அண்ணாமலை வந்து அதை அடிக்கிறாரு. அதே வேளையில் அவர் பலத்தை ப்ரூவ் பண்ணிக்கிட்டு 29 பாமக மதிமுகலாம் ஒரு அரசியல் அங்கீகாரம் பெற்றது மாதிரி அவர் வருவாருன்னா அதை பாஜக விரும்பும். அதோட இண்டிகேஷன் தான் ஒய் கேட்டகரி இது வந்து விஜய்க்கு கொடுக்கப்பட்டிருக்குது. விஜய் ஒரு அரசியல் சக்தியாக வருவார். இன்னைக்கு அல்லு அர்ஜுனா இருக்கக்கூடிய விஜய் பலம் நிரூபித்து 2029 பவன் கல்யாணம் வருவாருங்கிற நம்பிக்கை பிஜேபிக்கு இருக்கனால தான் விஜய்க்கு வேண்டுகோள் ஏற்று இந்த ஒய் கேட்டகரி ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஒய் கேட்டகரி ப்ரொடெக்ஷன் இதெல்லாம் தாண்டி சமீபத்தில் வந்து சி ஓட்டருடைய சர்வே நீங்கள் முன்னாடி குறிப்பிட்டது போல் அது ஒரு முக்கிய விவாத பொருளாக மாறி இருக்கு. இதில் வந்து திமுக கூட்டணிக்கு வந்து பெர்சன்டேஜ் அதிகரிச்சு 5% அதிகரித்து 53% அப்படின்னு இந்திய அலையன்ஸுடைய வாக்கு சதவீதம். இன்று லோக்சபா தேர்தல் நடந்தால் யாருக்கு ஓட்டு போடுவீங்கன்ற கேள்வி, இன்று அசம்பிளி தேர்தலில் இன்று லோக்சபா தேர்தல் நடந்தால்ன்ற கேள்விக்கு அப்படி ஒரு ரியாக்ஷன்ஸ் வந்திருக்கு. அதே சமயம் பாஜகவுக்கும் பார்த்தோம் அப்படின்னா 18% 21% அப்படின்னு பாஜகவுடைய ஆதரவு வட்டமும் 3% அதிகரித்து 18% 21 உயர்ந்திருக்கு. திமுகவுக்கும் இருந்திருக்கு, பாஜக கூட்டணிக்கும் இருந்திருக்கு. யார் இழக்கிறாங்கன்னு பார்த்தா அதிமுகவுக்கு ஒரு 3% குறைஞ்சிருக்கு. இந்த கால்குலேஷன் நம்பரை நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா? இன்றைய களம் அந்த நம்பரை சொல்லுதா? இது கருத்து கணிப்புங்கிறது cannot be proved or disproved. பட் இந்த கருத்து கணிப்பில் உள்ள மூடு ட்ரெண்ட் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அந்த ப்ராசஸை நான் மதிக்கிறேன். இதில் வந்து சீமானுக்கு ஆதரவான வார்த்தைகளை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். 8% எடுத்த சீமான் வந்து 8 எடுப்பாருன்னு இந்த கருத்து கணிப்பும் எந்த கருத்து கணிப்பும் சொல்லலை. ஒரு பிரபல தொலைக்காட்சி வந்து சீமான் 5% எடுப்பார், எடப்பாடி 30% எடுப்பாருன்னு போட்டாங்க. எனிவே நான் இந்த கருத்து கணிப்புலேருந்து நான் பார்க்குற விஷயம் ஒன்று என்னென்னா, நான் மதிக்கிறேன் அந்த கருத்து கணிப்பு. ஆல்மோஸ்ட் இந்தியா டுடே கருத்து கணிப்பு தமிழ்நாடு சென்ட்ரிக்காக கரெக்டாக தான் வந்திருக்குது. இப்போ ஜேவிசி சிர்ராம் நம்ம சகோதரர் சிர்ராம்ஜி சொல்கிற மாதிரி அவங்க படுத்த சி ஓட்டர் எடுத்த தவறுகளெல்லாம் அவர் சுட்டி காட்டுறார். ஓகே, எனிவே அது ஒரு பார்வை தான் கருத்து கணிப்பு. இதில் நான் சொல்லக்கூடிய ப்ராசஸ் வந்து இதில் வருது. அதில் ஒன்று மட்டும் வெளிப்படலை, 2 வெளிப்படுது. அதிமுக ஜெயலலிதா தலைமையில் 45-40 இருந்தவங்க வாக்கு வங்கி குறையும் போது ஸ்டாலின் வளர்றார். ரெட்டலை ஓட்டு உதயசூரியனுக்கு போகாதுங்கிறதெல்லாம் ஸ்டாலினுக்கு எதிர்ப்பு இல்லாததுனால, கலைஞர் மாறிப்பட்ட ஒரு எதிர்ப்பு இல்லாததுனால அது கலைஞருக்கு தான் அது பொருந்துமே தவிர ஸ்டாலினுக்கு பொருந்தாதுன்னு ஸ்டாலினை ஏற்றுக்கிட்டு ரெட்டையில வாக்குகள் வந்து உதயசூரியனுக்கு போகிறது வந்து நம்ம 3 தேர்தலில் பார்த்துட்டோம். அதே மாதிரி ரெட்டைலை வாக்குகளை வந்து இந்துத்துவாவை வந்து தமிழிசை அம்மையார், எல்முருகன் இவங்க காலகட்டத்துக்குள்ளே அது வெளிப்படாமல் அதை அமுக்கி அதை நீருக்குள்ளேயே மூழ்கடித்து எடப்பாடி வச்சுருந்த காலம் வந்து அண்ணாமலை காலத்தில் மாறுதலுக்கு உள்ளாயிட்டு உள்ளாட்சி தேர்தலிலே 5% வாக்கை பாஜக எடுத்துட்டாங்க. இப்போ 2024 11.4 தாமரையில் எடுத்துட்டாங்க. ஏசி சண்முகம், பாரிவேந்தர், ஜான் பாண்டியன், இவர் யாதவர், தேவநாதன் இவங்களை வச்சு ஓட்டு வந்துங்கிற நான் மறுக்கலை. ஆனால் அன்னைக்குள்ள காலகட்டம் பாஜக 3.7% வாக்கு எடுத்து ஒன்றும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை தாண்டி 3 மடங்கு வாக்கை அண்ணாமலை கொண்டு வந்துட்டார். அது வளர்ச்சி பாதையில் அண்ணாமலை லீடர்ஷிப்பில் போயிட்டு இருக்குது. அது மீண்டும் போகுதுங்கிறதான் காட்டுது. இதில் சீமான் வந்து டார்க் ஆர்ட்ஸ், அவரை பற்றி அன்னைக்கும் சொல்லலை இன்னைக்கும் சொல்லலை. நான் அடித்து ஆணித்தரமாக சொல்கிறேன். விக்கிரவாண்டியிலையும் ஈரோடு குளத்திலையும் நின்னதில் எடப்பாடி பழனிசாமியோட நான் பெனிஃபிஷரி காஸ்ட்டை சீமான் வந்து தன்வசப்படுத்துறாரு. அதில் பெரியார் இஷ்யூ எடுத்து அப்பர் காஸ்ட் அப்பர் மென்டாலிட்டி ஏடிஎம்கே காஸ்ட் ஓட்டர்ஸையும் தன்வசம் எடுக்கிறதுக்கு சீமான் முயற்சி பண்ணுறாரு. பிராமின்ஸ் ஓட்டை அதிமுகவில் இருந்து ஜெயலலிதாவுக்கு வாக்களித்த பிராமின்ஸை அதிமுக போகாமல் தன்வசம் எடுக்க முயற்சி பண்ணார். இந்த நாடார்களை தன்வசம் எடுக்க முயற்சி பண்ணுறாரு. அவருடைய நுணுக்கமான வெரி ஷார்ப் ஏஜ்டு பிரைனி லீடர் சீமான். நுணுக்கமான அவருடைய நகர்களை பார்த்தா எல்லாருக்குமே அது தெரியும். அது இந்த சர்வேல ரிஃப்ளெக்ட் ஆகலை. பழைய சர்வேகளையும் சீமான் ரிஃப்ளெக்ட் ஆகலை. அதனால் சீமான் விஷயத்தை வந்து நான் இந்த சர்வேக்கு அப்பாற்பட்ட ஒரு ஆட்டு சீமானை நான் பார்க்குறேன். அவர் எடுக்கிறது சோஷியல் போலரைசேஷன் எடுக்கிறாரு. பறையர்களை போலரைசேஷன் பண்ண முயற்சி பண்ணுறாரு, தேவேந்திர குல வேளாளர்களை போலரைஸ் பண்ண முயற்சி பண்ணுறாரு, வண்ணார் நாவிதர்களை, வலையர்களை, விஸ்வகர்மாக்களை, இப்படி ஒரு செங்குந்தர்களை போலரைஸ் பண்ணக்கூடிய ஒரு மூடில் போகக்கூடிய போது அது களத்துக்குள்ளே தான் பிரதிபலிக்குமே தவிர அந்த சோஷியல் இது வந்து மாயாவதி பண்ணக்கூடிய அரசியல் இதெல்லாம் வந்து கருத்து கணிப்பில் அன்னைக்கும் பிரதிபலிக்காது, இன்னைக்கும் பிரதிபலிக்காது. ஆனால் கருத்து கணிப்பில்
அதிமுக வந்து திமுக கிட்டையும் பலகீனம் அடையுது, இந்துத்துவாலையும் பலகீனம் அடையுங்கிறது ஏற்கனவே நடந்த உதாரணங்கள் இருந்து தெரியுது. நடக்க போகிறதும் அதுதாங்கிறது காட்டுது. அதிமுக வந்து 2 திசையில் பலகீனப்படுத்துறத சி ஓட்டர் இந்தியா டுடே கருத்து கணிப்பு காட்டுது. 3வது திசையிலும் பலகீனப்படுங்கிறத சீமான் களத்துக்குள்ள விக்கிரவாண்டியில் நின்னதும் ஈரோடு கிழக்கில் நின்னதும் எடப்பாடி நிற்காததிலையும் அது வெளிப்படும் 2026ங்கிறது காப் ஷோராப்ங்கிறதையும் நான் இந்த இடத்துல பதிவு பண்ணுறேன். கரையுது அதிமுக, கண்டிப்பாக அதிமுக கரையுது. அதிமுகவில் அப்பர் காஸ்ட் அப்பர் மென்டாலிட்டி காஸ்ட் இவங்கெல்லாம் வந்து பாஜக நோக்கி போகிறாங்க. பிராமணர்கள், மொழிவழி சிறுபான்மையர்கள், தென் இந்து நாடார்கள், தென் கொங்கு வேளாள கவுண்டர்கள் இவங்கெல்லாம் வந்து பாஜக நோக்கி நகர்றாங்க. அண்ணாமலை லீடர்ஷிப்பை நோக்கி நகர்றாங்க. அதனால தான் திராவிட கட்சிகள் எதிராக கூட்டணி வைக்கணுங்கிறதுல அண்ணாமலை உறுதியாக இருக்கிறாரு. பெருந்தலைவர் காமராஜ் இறக்கும்போது 35 to 40% மக்கள் ஆதரவை பெற்ற பெருந்தலைவர் காமராஜ் அந்த ஆதரவாளர்களோட டிசெண்டன்ஸ், அவங்க பேரனாக இருக்கலாம், பேத்தியாக இருக்கலாம், அந்த எண்ண ஓட்டம் கொண்ட வாக்காளர்கள் வந்து நம்ம பக்கம் வரணுங்கிறதுக்காக ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள்னு காமராஜ் சொன்னதை 2 முறை அண்ணாமலை அதை பதிவு பண்ணியிருக்காரு. இது ஐயா மூப்பனார் கூட பதிவு பண்ணது கிடையாது, வாழப்பாடி ராமமூர்த்தி பதிவு பண்ண கிடையாது. ஆனால் அண்ணாமலை அதை தெளிவாக பதிவு பண்ணியிருக்கிறாரு. ஸோ அதிமுக ஜெயலலிதா கிட்ட இருந்த அப்பர் காஸ்ட் அப்பர் மென்டாலிட்டி காஸ்ட் லிங்குஸ்டிக் மைனாரிட்டிஸ் ஓட்ஸை பாஜக பெருமளவில் குறிவச்சு நகருது. மற்ற ஓட்டு இல்லைன்னு சொல்ல முடியாது, இதை பெருமளவில் குறி வச்சு நகர்றாங்க. அண்ணாமலை மோடிக்கு ஒரு வேல்யூ அடிஷனாக இருந்து தெளிவாக இந்த பாதையில் அவர் பயணிக்கிறாரு. அவரோட பேச்சுக்கள் அதெல்லாம் வந்து அவர் கொடுக்கப்படும் டார்கெட்டில் கரெக்டாக முடிக்கிறார் நினைக்கிறீங்களா? எக்ஸ்ட்ராடினரியாக முடிக்கிறாரு, அவ்வளோதான். இப்போ நீங்கள் என்ன வருத்தம் இருக்குதுன்னா சீட்டு கன்வெர்ட் ஆகலைங்கிற வருத்தம் இருக்குது. அது ஒரு யூகம். கண்டிப்பாக மோடி தலைமையில் என்னமோ 1998-99 வாஜ்பாய் தலைமையில் வெற்றி பெற்ற மாதிரி மோடி தலைமையில் மேஜர் பார்ட்னராகவே வெற்றி பெறதுக்கான ஒரு வீகத்தை அண்ணாமலை திறம்பட செய்கிறாரு. அது பிஎம்ஓ கன்வின்ஸ் ஆகிட்டாங்க. அமித்ஷா கிட்டையும் ஏரியா வைஸ் இதை வந்து அவர் கன்வின்ஸ் பண்ணிட்டாருன்னு தான் நான் நினைக்கிறேன். அது 29 சொல்கிறீங்க. ஆமாம். அதே வேளையில் அதிமுக ஓட்டில் திராவிட இயக்கம்னு ஒரு பிரிவினர் வந்து ஸ்டாலினுக்கும் போயிட்டு இருக்காங்க. பெரியார் இஷ்யூவை ஸ்டாலின் தான் அதை ப்ரொடெக்ட் பண்ணி நிற்கிறாருங்கிறதுல ஸ்டாலினுக்கும் போயிட்டு இருக்கிறாங்க. அது வந்து கேபி முனுசாமி, துரைமுருகன் லிங்கு, வட தமிழகத்தில் பெரியார் வந்து தன்னுடைய கொள்கைகளை பிரச்சாரம் பண்ணி பெரியார் கருத்தியல் வேரூன்றி உள்ள இடங்கள் வந்து ப்ரோ பெரியார் ஆட்டு, ப்ரோ திராவிட மாட்டு, திராவிட இயக்கத்தை ஸ்டாலின் தான் காப்பாற்ற முடியும்னு எடப்பாடியை டிசைட் பண்ணிட்டு ஒரு குரூப் வந்து திமுகவுக்கும் போயிட்டுருக்காங்க. அதே வேளையில் திராவிட இயக்கம் வந்து வேறு ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் போல்சாட்டு, ஆன்டி காமராஜ் போல்சாட்டு, ராஜாஜி, சோசியலிஸ்ட்டு போன்ற பல தலைவர்கள், சுயேட்சைகள் இவங்களால் வந்து உருவான தென் மாவட்டங்கள்லையும் மேற்கு மாவட்டங்கள்லையும் அந்த வாக்காளர்கள் வந்து திமுகவின் தாண்டி மற்ற பிஜேபி போன்ற ஆப்ஷனை உள்ளெடுத்து போகிறாங்க. அதுவும் அதிமுகவுக்கு பாதிப்பாக இருந்துட்டு இருக்கு. ஸோ 3 திசையில் எடப்பாடி பழனிசாமிக்கு ஓட்டு பலகீனப்பட்டு இருக்குது. இதை வந்து அவர் அரெஸ்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு அவர் வீகமோ சமூக அரசியல் சூழ்நிலையோ அவர்கிட்ட இல்லைன்னு தான் நான் கருதுறேன். அண்ணாமலை இனிமேல் இறங்கி அடிக்கக்கூடிய அடி வேகமாக இருக்கும். சீமானும் கிரவுண்ட் லெவலில் நின்று வேகமாக அடிக்கிறாரு. விஜய் தான் ஒரு பாதை வந்து நமக்கு சரியில்லாமல் ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இருக்குது. அவரும் வந்து இவர் பிரசாந்த் கிஷோர் வந்து ஷீலா சித்தித்தை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டு முலாயம் சிங் ஆட்சி சரியில்லைன்னு சொல்லிக்கிட்டு கடைசியில் முலாயம் சிங்கிட்ட போனதில் யூபியில் வந்து மோசம் அடைஞ்சார். இப்போ அந்த மாதிரி ஒரு ராங் ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே தான் விஜயம் இருக்கிறாரு. அப்போ நீங்கள் எடுத்த ராங் ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே போகாமல் இருந்தால் வல்லன் குட்டு. அதைத்தான் அண்ணாமலை எதிர்பார்க்கிறாரு, ரவீந்திரன் துரைசாமி எதிர்பார்க்கிறான், பிஎம்ஓ எதிர்பார்க்குறாங்க. திமுகவும் அதிமுகவும் ஊழல்னு சொன்னதில் ஷீலா தீட்சித் தான் பெற்று மாயாவதியும் அகிலேஷ் யாதவ் ஊழல்னு சொல்லி ஷீலா தீட்சித்தை முன்னிறுத்தி அந்த களத்தை கொண்டு போயிருப்பாங்கன்னா யூபி காங்கிரஸ் வந்து ஓரளவு தேடி இருக்கும். ஷீலா தீட்சித்தை ப்ரொஜெக்ட் ப்ரமோட் பண்ணிக்கிட்டு அகிலேஷ் யாதவ் அடிச்சுக்கிட்டு அகிலேஷ் யாதவ் பின்னாடி போனதில் இவர் பிரசாந்த் கிஷோரோட ஸ்ட்ராட்டஜி பக்கா ஃபெயில்யூர், பட்டு ஃபெயில்யூர். நம்ம பிராண்டிங் யூபியில் சொல்கிறேன். அதே மாதிரி இப்போ நீங்கள் வந்து விஜயை சிஎம் கேண்டிடேட்டாக ப்ரமோட் பண்ணிட்டு விஜயே நின்னீங்கன்னா கணிசமான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. விஜயை ப்ரமோட் பண்ணிக்கிட்டு நீங்கள் எடப்பாடிகிட்ட பிரசாந்த் கிஷோர் விஜயை கொண்டு போனார்னா சீமான் ஜெயித்துருவார். சீமான் சுத்த வீரன், விஜய் அரசியல் வியாபாரிங்கிற ஒரு வியாபார அரசியலுக்கு வந்திருக்காரு. பலம் நிரூபிக்காமலே பொலிட்டிக்கல் மெர்ச்சன்ட் விஜய்ங்கிற பேர் விஜய்க்கு ஆயிரும். அது வந்து பொருந்தா கூட்டணி ஆகி விஜய்க்கு சினிமா இமேஜே பாதிச்சுங்கிற சூழல் தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துக்குள்ள விஜய் வந்து தன்னோட பலத்தை நிரூபித்த பாமக மதிமுக மாதிரி பலத்தை நிரூபித்து மோடி தலைமைக்கு வந்து அச்சீவ் பண்ணுங்கிறதான் பாஜகவுக்கு எதிர்பார்ப்பாட்டம் இருக்குது. ரொம்ப நன்றி சார். நம்மோட பல விஷயம் கொடுத்து விரிவாக பேசுறதுக்காக மிக்க நன்றி.